भव्यस्वरूपो भवदुःखदूल शङ्काग्निसर्यः सुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेशो तुरतेर्पप्लव सिन्धु सेतुः. ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 5. ஸ்ரீ ராகவேந்திரர் மங்கள சுரூபம் உள்ளவர். சம்சாரத்தில் ஏற்படும் சங்கடங்களாகிய பஞ்சு பொதிக்கு நெருப்பை போன்றவர். ஆனந்தமும் தைரியமும் இயற்கையாக கொண்டவர். எல்லா வகையான பிசாசம் முதலிய துஷ்ட கிரகங்களை அடக்க பெரும் வல்லமை வாய்ந்தவர். கடக்க முடியாததான உபத்திரவ சம்சார சமுத்திரத்தினின்றும் கரையேற்றுபவர். நிரஸ்ததோஷோ நிரவத்யவேஷக பிரத்யர்த்தி மூகத்வ நிதான பாஷக வித்வத் பரிஜ்ஞேய மகாவிசேஷோ வாக்வைகரி நிச்சித பவ்யசேஷக. ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் 6. ஸ்ரீ ராகவேந்திரர் காமாதி தோஷங்கள் அற்றுப்போனவர். பிரதிவாதிகளை மௌனமாக்குவதாயுள்ள வாதத் திறமை கொண்டவர். மகாஞானிகளால் அறியக்கூடிய மகாவிசேஷம் படைத்தவர். இன்னமும் ஜென்மம் உள்ளவர்களான சமஸ்த துர்வாதிகளை வாக்கு விலாசத்தால் ஜெயித்தவர். நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை நாம் ஒவ்வொரு குருவாரமும் கண்டு வருகிறோம் அல்லவா? வாரபந்தம்மா குருவாரபந்தம்மா ರಾಯರನೆನೆಯಮ್ಮ ಗುರು ರಾಯರನೆನೆಯಮ್ಮ ಸ್ಮರಣೆ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಕ್ಲೇಶ ಕಳೆದು ಸದ್ಗತಿಯ ಕೊಡುವನಮ್ಮ வாரபந்தம்மா குருவாரபந்தம்மா என்ற பாட்டிற்கொப்ப ஒவ்வொரு குருவாரமும் ஸ்ரீ ராகவேந்திரரின் படத்தின் முன் 2 தீபங்கள் ஏற்றி புஷ்பம் சமர்ப்பித்து நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்தால் மங்களங்கள் உண்டாகும். நாம் நினைத்ததை அவர் கற்பக விருட்சமாக காமதேனுவாக நடத்தி வைத்து நம்மை இந்த சம்சார சாகரத்தில் வழி நடத்துவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நாம் இன்றைய நமது வீடியோ எண் 116 மூலம் அவரது சில மகிமைகளை காண்போம் வாரீர். அளவிட முடியாத அற்புதம் புரியும் ஸ்ரீ குருராஜர். ஹந்துனக்காயஜான் தோஷான் ஆத்மாத்மீய சமுத்பவான் சர்வான விபுமர்த்தாம்ச ததாது குருராத்மவேத் இதி காலத்ரயே நித்யம் பிரார்த்தனாம்ய கரோதி சக இகாமுத்ராப்த சர்வேஷ்டோஹோ மோததே நாத்ர சம்சயः. ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்திரம் 17-18 ஸ்லோகங்கள். ஸ்ரீ அப்பனாச்சாரியார் தாம் இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் ஆத்ம ஞானியான ஸ்ரீ குருராஜர் சரீரத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் போக்கி புருஷார்த்தங்களை எல்லாவற்றையும் தரட்டும் என்று எவன் ஒருவன் முக்காலும் பிரார்த்தனை செய்கிறானோ அவன் எல்லாவிதமான சுகங்களையும் அடைந்து சந்தோஷப்படுவான் என்பதில் ஐயமில்லை. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்த தெய்வபஜாம்யகம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசக. பகவத்கீதை 4:11. கீதையிலே பகவான் சொல்கிறார், யார் யார் எந்தெந்த முறையில் என்னை அணுகுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நானும் அவர்களுக்கு அருளுகிறேன். பார்த்தா, மனிதர்கள் பல வகையிலும் என்னை அனுசரித்து எனது வழியினில் வந்து அருளை பெறுகிறார்கள். ஆதிசேஷன் மேல் அழகுடன் திகழ்கின்ற ஸ்ரீ நாராயணர், சகல லோகங்களையும் ரட்சித்து வரும் ஸ்ரீமன் நாராயணர், சகல ஜீவர்களையும் சகல ஜீவராசிகளையும் அனுகிரகித்து வரும் ஸ்ரீமன் நாராயணர், கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்களில் தாம் எடுத்துள்ள அவதாரங்கள் ஒவ்வொன்றிலும் பல்வேறு தத்துவார்த்தங்களை உணர்த்தியுள்ள ஸ்ரீமன் நாராயணர் இக்கலியுகத்தினிலே தனது அவதார வைபவத்தை இனிமேல்தான் நிகழ்த்த உள்ளார். எனினும் தானே உகந்து எழுந்தருளியுள்ள க்ஷேத்திரங்கள் பலவற்றில் பலவித மகிமைகளை புரிந்து கொண்டு தன்னை சேவிக்கும் பக்தர்களை உத்தாரணம் செய்து வருவது கண்கூடு. பல்வேறு க்ஷேத்திரங்களில் தாமே எழுந்துள்ளது போல தனது அனுகிரகம் பொருந்திய பல ஞானிகளையும் மகான்களையும் பகவான் படைத்து வருவதும் கண்கூடு. பகவானே உகந்து வந்து எழுந்தருளி அருள் பாலிக்கும் க்ஷேத்திரங்களில் ஒன்றும் பூலோக வைகுந்தமென்று போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பற்றிய மகாத்மியங்களையும் திருவரங்கன் அருள் பொழியும் ஸ்ரீரங்கத்தில் பகவான் புரிந்துள்ள மகிமைகளைப் போலவே பகவானின் அனுகிரகம் பொருந்திய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் புரிந்துள்ள மகிமைகளையும் திருவானைக்காவலுக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் இடையே இருந்த எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்து அதுவே இன்றளவும் தொடர்வதற்கு காரணமாயிருந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகளின் அற்புதங்களையும் பல்வேறு பரிணாமங்களும் ஏராளம்.
ஸ்ரீ பிரகலாதருக்கும் ஸ்ரீ வியாசராஜருக்கும் இடையில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இன்னொரு அவதாரம் உண்டென்று சொல்லி வந்தோம் அல்லவா? பாக்லீகர் உணர்த்தும் தாத்பரியங்களை படிக்கும்போது உங்கள் மனத்தில் எழும் சந்தேகங்களுக்கெல்லாம் ஆமாம், இதுவும் சரிதான் என்ற எண்ணம் நிச்சயம் தோன்றும். அரக்கர் குலத்திலே பிரகலாதர் பிறந்ததனால் அந்த அரக்க குணம் அந்த வம்சாவளியில் எப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்பதை உணரலாம். பிரகலாத அவதாரத்தின் போது குருவாக இருந்து உபதேசித்தார் நாரத மகரிஷி என்று நாம் பார்த்தது போல ஸ்ரீ வியாசராஜர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரங்களுக்கான குருமார்களை பற்றியும் அறிவது மிக விசேஷமாக உள்ளது. ஸ்ரீ வியாசராஜருக்கு குருவான ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் தமது சிறு பிராயத்திலிருந்தே எவ்வளவு மகத்துவங்களோடு விளங்கினார் என்பதையும், ஸ்ரீ ராகவேந்திரரின் குருவான ஸ்ரீ சுதீந்திரர் பீஜப்பூரிலே நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதத்தையும் கண்டு நம்மால் பிரமிக்காமல் இருக்க இயலாது. ஸ்ரீ ராகவேந்திரரைப் போல ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்ததாக சொல்லப்படும் ஸ்ரீ வாதிராஜரின் அவதாரம் நம்மை ரமிக்க வைப்பதாகும். அதுபோன்றே ஸ்ரீ வாதிராஜருடன் தொடர்புடைய அந்த வெள்ளை குதிரையும் பூதராஜனும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாகும். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்ததும் அந்த பீடத்தில் அமர்ந்தவர் ஸ்ரீ யோகீந்திரர். அந்த யோகீந்திரருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த அற்புதத்தால் அவர் ஸ்ரீரங்கத்திலேயே தங்குகிறார். ஸ்ரீ உடுப்பியிலே ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் பாலிப்பதையும் கோபி சந்தனக்கட்டில் ஸ்ரீ மதுரைக்கு கிடைத்தவர்தான் அந்த கிருஷ்ணர் என்பதையும் நாம் கண்டிருந்தோம். ஆனால் பொன்னையும் பொருளையும் வேண்டாம் என்று சொல்லி பாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கோபி சந்தனக்கட்டியை ஸ்ரீ மதுரை காரணத்தோடே கேட்டு பெற்றார் என்பதையும் அதனுள்ளே ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் இருப்பதையும் அறிந்தே கேட்டார் என்பது பிரமிப்பை ஊட்டும். மேலும் உடுப்பியிலே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எழுந்துள்ள இடத்தின் புனிதத்தையும் நாம் அறியலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் பாப்பாரப்பட்டியிலே வந்து அமர அங்கிருந்த மிட்டா ஜமீன் குடும்பத்தினருக்கு சோதனையை அளித்து அதன் மூலம் அற்புதம் புரிந்து அதைத் தொடர்ந்து தானும் வந்து பிருந்தாவன ரூபியாய் விளங்கு வரும் நிகழ்ச்சி மிகுந்த பரவசம் வாய்ந்தது. அந்த மிட்டா ஜமீன் குடும்பத்தாருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருளை விதம் நம் கண்ணை ஈரமாக்கும் என்பது நிஜம். ஸ்ரீ ராகவேந்திரரை தொடர்ந்து 21வது பீடாதிபதியாக விளங்கிய ஸ்ரீ சுதேந்திரர் மூலம் அற்புதம் புரிந்து ஹூப்ளி பிருந்தாவனத்திற்கான இடத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் பெறும் விதம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நமக்கு நன்கு பரிச்சயமான மல்லப்ப சிந்தேவின் சகோதரருக்கு ஹூப்ளி நிகழ்ச்சியினால் எப்படிப்பட்ட அனுகிரகம் கிடைப்பது என்பது அறிந்து நாம் வியப்பூட்டும் வண்ணம் நாம் அறியப் போகிறோம். குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் நான் குருவல்ல, அனைவருக்கும் பொதுவான குரு, எல்லோருக்கும் அருளும் ஜகத்குரு என்பதை அழுத்தமாக உணர்த்தி அயனாவரத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் எழுந்தருளும் அற்புதம் நம்மையெல்லாம் நிச்சயம் சொக்க வைக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் பரம கருணை உள்ளவர். அவரது அருள் என்னும் அனுகிரக வெள்ளம் எங்கும் பறந்துள்ளது. எவ்வளவு அனுகிரகம் செய்யவும் அவர் தயாராயிருக்கிறார். ஆனால் அதை பெறக்கூடிய தகுதியை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வரப்புயர நீர் உயரும் என்பார்களே, அதேபோல் நாமும் பக்தியை பெருக்கி அவரது அருளை நிரம்ப பெற வேண்டும் என்பதை உடுப்பி அன்பர் ஒருவருக்கு மந்திராலய மூல பிருந்தாவனத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அவர் புரிய வைக்கிறார். தனது மகளுக்கு திருமணம், ஆனால் அவருக்கு பணம் இன்னும் தேவையாயிருக்கிறது. அந்த மூல பிருந்தாவனத்து ஊழியருக்கு ஸ்ரீ ராகவேந்திர அருளும் தன்மை இருக்கிறது. அது 1997ஆம் ஆண்டிலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எப்படி தொடர்ந்து வருகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். இன்னொரு பக்தரின் மகளுக்கு பிரசவ வலி, உடனே ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அடாது மழை. அப்போது ஓடி வந்து உதவுகிறார் குருராஜர். அதேபோல் இன்னொரு பக்திக்கு உனக்கு இன்ன கிழமையில் இன்ன மணியில் பிரசவமாகும், நானே உடனிருப்பேன் என்று சொல்லி அதேபோல் நிகழ்த்தியும் காட்டுகிறார். அயல் நாடுகளில் ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இப்போது நிரம்ப இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகமும் நிரம்பி வழிகிறது. இங்கிருந்து ஒரு அன்பர் மலேசியா செல்கிறார். அங்கு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதை எப்படி ஸ்ரீ குருராஜர் தீர்த்து வைக்கிறார் என்பது நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும். இங்கே பூனாவிலே ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்ட தீங்கை ஸ்ரீ ராகவேந்திரர் கலையும் பாங்கு வித்தியாசமானது. ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரின் கீர்த்தியும் வெளிப்படும் நிகழ்ச்சி அது. பம்பாயில் இருக்கும் ஒரு அம்மையாருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் அவ்வளவா பக்தி முதலில் இல்லாதிருந்து அவரின் கணவருக்கு ஏற்பட்ட இன்னலின் போது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் அவருக்கு எவ்வாறு உதவியது என்பதை நாம் காணப்போகிறோம். இப்போது இன்னொரு அன்பருக்கும் முதலில் பக்தி இல்லாமல் இருந்து மந்திராலயம் சென்றும் ராயரை தரிசிக்க மனம் இல்லாதிருந்தது. ஆனால் இப்போது அவர் ராயரின் பரம பக்தர். எப்படி இப்படி மாறினார் என்றால் அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. ஒரு சிறுவனை சாத்துரியமாக பேசி கடத்தி சென்று விடுகின்றது ஒரு கும்பல். சிறுவனும் அவன் குடும்பத்தாரும் தீவிர ராகவேந்திர பக்தர்கள். குருராஜரும் எப்படி சாத்துரியமாக அந்த சிறுவனை தப்பிக்க வைக்கிறார் என்பது ருசிகரமான சம்பவம். ஒரு அம்மையாருக்கு எளிதில் கிட்டாத ஒரு வாய்ப்பு பல பேரின் சிபாரிசினால் கிட்டுகிறது. ஆனால் அந்த சதசிலே அவரால் பாட முடியாதபடிக்கு தொண்டையிலே கோளாறு. டாக்டர்கள் எல்லாம் கைவிரித்த நிலையில் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளுகிறார், அதுவும் மனம் நெகிடும் வகையில்.
அதேபோல் இன்னொரு வயோதிகருக்கு கண்ணிலே கோளாறு. இந்தியாவின் பல இடங்களுக்கும் சென்று காண்பித்து விட்டார். கடைசியில் ராகவேந்திரரே அவரை மந்திராலயத்துக்கு அழைத்து அப்படி வந்தவருக்கு தன் மீதே சற்று சலிப்பு ஏற்பட வைத்து கடைசியில் காருண்யத்தை பொழிகிறாரே, அந்த காருண்ய மழையில் நாமும் நனையப்போகிறோம். இன்று ரஜினிகாந்த் அவர்கள் மிக பிரபல்யமாயிருப்பதும் அவரது ராகவேந்திர பக்தியும் நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் அந்த பக்தி அவருள் எப்படி ஏற்பட்டது என்பதை படிக்கும்போது ராகவேந்திர அனுகிரகத்தை ரஜினி உணரும்போது அவருக்கு ஏற்படும் சிலிர்ப்பு இருக்கிறதே, அதே சிலிர்ப்பானது நிகழ்ச்சியை படிக்க கேட்கும் நமக்கு கூட ஏற்படும். மந்திராலய மூல பிருந்தாவனத்தைப் போல் மற்ற மிருத்திகா பிருந்தாவனங்களும் மகிமையோடு விளங்குவதற்கு என்ன காரணம் என்பதையும், மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் சேவா சங்கங்களிலும் பஜனா மண்டலிகளிலும் அனுஷ்டிக்க வேண்டிய சில முக்கியமான அனுஷ்டானங்களையும் மிருத்திகையை எவ்வாறு பெற்று வந்து வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்வது என்பது குறித்த சில குறிப்புகளையும் சிறப்பாக நாம் உணரப்போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்திரமாக நம்பும்போது அவர் எந்தெந்த வழிகளெல்லாம் நமக்கு அருள் புரிகின்றார் என்று கேட்கும்போது நமக்கு ஒரு திவ்யானுபவம் ஏற்படுகிறது. அதற்கு ஈடாக நாம் எதை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? பிரகலாத அவதாரத்தில் சேர்த்த புண்ணியங்கள் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்திலும் தொடர்வதைப் போல் நீங்கள் செய்யும் இந்த சத்காரியம், நீங்கள் சம்பாதிக்கும் இந்த புண்ணியம் உங்கள் வழி வம்சாவளிக்கும் தொடர்ந்து நிற்கும். இது சத்தியம். ஸ்ரீ பிரகலாத அவதாரத்தில் பகவானின் 2 அவதாரங்களை கண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை கலியுகத்திலே கேட்டதை கொடுக்கும் கல்பவிருட்சமாக காமதேனுவாக விளங்குவதற்கு காரணம் அவருக்கு இருக்கும் தெய்வ அனுகிரகம்தான். ஒவ்வொரு அவதாரத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பகவான் அருளியுள்ள விதம் எவ்வளவு சுந்தரமானவை! நினைக்கும் தோறும் நெஞ்சிலே பக்தி பரவசத்தை ஊட்டுபவை. பிரகலாத அவதாரத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீமன் நாராயணனின் 2 அவதாரங்களை தரிசிக்கும் பெரும் பேறு பெற்றவர். பிரகலாதரின் வம்சத்தினரும் பகவானை காணும் பாக்கியத்தை பெற்றவர்கள். சங்ககர்ண தேவதையின் முதல் பூலோக அவதாரமான பிரகலாதரை பற்றியும் பிரகலாதரின் நாராயண பக்தியை பற்றியும் தந்தையே தன் மகனை பல வழிகளிலும் அடிக்கச் சொன்னபோது கூட ஓம் ஹிரண்யாய நமக என கூறாது நாராயண நாமத்தையே உச்சரித்து அந்த ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரமாய் வடிவெடுத்து ஹிரண்யவதம் புரிந்தது பற்றி நாம் அறிந்ததே. லீலாவதியின் கர்ப்பவாசத்தில் பிரகலாதர் இருந்தபோது இவருக்கு நாரத மகரிஷி உபதேசம் செய்து குருவாக விளங்கியதும் அடுத்த பிறவியில் நாரதர் புரந்தரதாசராய் பிறந்து பிரகலாதரின் இன்னொரு அவதாரமான வியாசராஜரிடத்தில் சிஷ்யராகி குருவே சிஷ்யராகி சிஷ்யரே குருவான அற்புதத்தை பற்றி நாம் கண்டோம் அல்லவா? பிரகலாதர், பாகலீகராஜர், வியாசராஜர், ஸ்ரீ ராகவேந்திரர். இந்த வரிசையில் பாகலீகராஜரை தவிர்த்து மற்ற அவதாரங்களை பற்றி நாம் நிறையவே அறிவோம். பிரகலாதரின் அவதார வரிசை எவ்வளவு ரம்யமானதோ அதே போல் அவர் அசுரகுலத்திலே பிறந்திருந்தாலும் அவரும் சரி, அவரின் முன்னோரும் சரி, அவருக்கு பின் வந்தவர்களும் சரி மகா பாக்கியசாலிகள். இது என்ன விந்தை! அதர்மத்தை அழிப்பதற்காக பகவானே பலவித அவதாரங்களில் வந்து பிரகலாதரின் குடும்பத்தாரை வதம் செய்ததாகத்தானே புராணங்கள் சொல்கின்றன. விஷயம் இப்படி இருக்க பிரகலாதரின் குடும்பத்தார் எப்படி பாக்கியசாலிகளாக இருக்க முடியும்? கடலுக்கடியில் பூமியை எடுத்துச் சென்ற ஹிரண்யாட்சனை வதைப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணர் வராக அவதாரம் எடுத்து வதைத்துள்ளாரே, இதுவா பாக்கியம்? ஹிரண்யாட்சகன் யார்? ஹிரண்யகசிபுவின் அண்ணன். அதாவது ஹிரண்யாட்சகன் பிரகலாதருக்கு பெரியப்பா அல்லவா? பெரியப்பா அதர்மம் புரிந்தவர். அதுவா பிரகலாதருக்கு பெருமை? பிரகலாதரின் தந்தை ஹிரண்யகசிபு பகவானின் நரசிம்ம அவதாரத்தால் மடிவதற்கு காரணமே பிரகலாதரத்தானே. இதுவா பிரகலாதருக்கு பாக்கியம்? அதுதான் போகட்டும். மகா பிரசித்தி பெற்ற அசுரகுல மன்னனான பலிச்சக்கரவர்த்தி ஸ்ரீமன் நாராயணனின் இன்னொரு அவதாரமான வாமன அவதாரத்தால் பூமிக்கு அடியில் அழுத்தப்பட்டாரே, அந்த பலிச்சக்கரவர்த்தி யார்? அவர் நம் பிரகலாதரின் நேரிடை பேரராயிற்றே. இதுவா பிரகலாதருக்கு மகுடம்? ஆக பிரகலாதரின் தந்தை, பெரியப்பா, பேரன் ஆகிய மூவருமே பகவானால் ஒடுக்கப்பட்டவர்கள். இதில் என்ன பிரகலாதருக்கு தனி பெருமை இருக்கிறது? விசேஷத்திலும் அதிவிசேஷ பெருமை இருக்கிறது. பிரம்மதேவரின் காரணத்தோடு கூடிய சாபத்தால் சங்ககர்ண தேவதை அரக்கர் குலத்திலே பிறந்ததே மகா விசேஷம். எப்படி அசுரர் குலத்திலே அவதரிக்காதிருந்திருந்தால் நம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பிரகலாத அவதாரத்தின் போது ஸ்ரீமன் நாராயணன் 2 அவதாரங்களை நேரடியாக கண்டிருக்க முடியுமா? ஸ்ரீ ராகவேந்திரர் பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதனாய் இருந்தபோது குரு ஸ்ரீ சுதீந்திர எவ்வளவோ எடுத்து கூறியும் சந்நியாசம் ஏற்க மறுத்து ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ வேதவியாசர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோர் அவருக்கு பிரத்யட்சமாகி அனுகிரகித்த பின்னரே சந்நியாசம் பூரண சம்மதம் தந்தார் என்பதை நாம் அறிவோம். அப்போது வெங்கடநாதனுக்கும் மேற்குறிப்பிட்டவர்கள் காட்சி தந்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்தபோது ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தையும் ஸ்ரீ வாமன அவதாரத்தையும் நேரடியாகவே கண்டு அனுபவித்து அளவலாவி இருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! மகாபாரதத்திலே யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கு பகவான் கீதோபதேசம் செய்யும்போது விஸ்வரூப சந்தர்சன யோகத்தில் அர்ஜுனன் கேட்கிறான், பரமேஸ்வரா, உன்னை குறித்து நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட்டாய். ஆனால் நான் உனது ஆக்கல், காத்தல், ஆளுதல், அழித்தல், எதிலும் உயர்ந்து உன்னதமாக இருத்தல், மற்றவற்றினும் வேறுபட்டிருத்தல் போன்ற கல்யாண குணங்களுடன் கூடிய உனது ஐஸ்வர்ய ரூபத்தை காண விரும்புகிறேன் புருஷோத்தமா என்றதும்
அர்ஜுனா, உன்னுடைய இந்த சாதாரண கண்களால் இப்போது நான் காண்பிக்கப் போகும் உருவத்தினை காண இயலாது. ஆதலால் உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன். அதன் மூலம் எனது ஈஸ்வர யோகத்தினை காண்பாயாக என்று கூறி அவ்வாறே தெய்வீக பார்வையை தந்து தனது விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்ததாக கீதையில் வருகிறது. ஆனால் நம் பிரகலாதருக்கு இயற்கையிலேயே தெய்வீக பார்வை அமைய பெற்றதனால்தான் நேரடியாகவே பகவானின் 2 அவதாரங்களையும் காணக்கூடிய பாக்கியம் அமைந்தது. இது மிக மிக அரிதன்றோ? கிருஷ்ண பரமாத்மா சாரதியாய் இருக்கும்போது அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வை தேவைப்படவில்லை. ஆனால் விஸ்வரூபம் எடுத்தபோது சாதாரண கண்கள் போதாதென்று பகவானே அதற்கான பார்வையை தருகிறார். ஆனால் நம் பிரகலாதருக்கோ எல்லா நிலைக்கும் தேவையான பார்வை அவரிடமே இருந்திருக்கிறது. இதுவும் மிக அரிதன்றோ? அங்கே விஸ்வரூப தரிசனத்தில் பகவானுக்குள் அனைத்தையும் கண்ட அர்ஜுனனுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆதிதேவா, புராண புருஷா, இதுவரை யாருமே கண்டிராத உனது உருவத்தினை கண்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆனாலும் கூட என் மனதில் நடுக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த உருவத்தினை எடுப்பதற்கு முன்னர் எப்படி இருந்தாயோ அந்த உருவத்தினையே எனக்கு காட்டி அருள் புரிவாய் தேவா என்று மன்றாடுகிறான். பகவானும் முன்னைப் போல் சாந்த ஸ்வரூபமாய் காட்சி தந்து கீதோபதேசத்தை தொடர்கிறார். இங்கே பிரகலாதரும் நரசிம்ம அவதாரத்தின் போது பாலகனாய் இருந்ததனால் கிடுகிடுக்க வைக்கும் சப்தத்தையும், தூணிலிருந்து நரசிம்மராய் வெளிப்பட்டதையும், தன் தந்தையுடன் போராடியதையும், வாயிலில் அமர்ந்து இரத்தத்தை குடித்து குடலை மாலையாக தரித்து சிவந்த விழிகளுடனும் சிவந்த வாயுடனும் கோரை பற்களுடனும் இருந்த குரூர உருவை கண்டு ஒரு கட்டத்தில் அஞ்சிய போது நரசிம்மர் தனது தேவியுடன் தோன்றி லட்சுமி நரசிம்மராய் சாந்த முகத்தினராய் காட்சி தருகிறார். நெடிய வடிவைக் கண்டு அங்கே பார்த்தன் பதற பகவான் முன்னே போலாகிறார். இங்கே பச்சிளம் பாலகனின் முக வடிவை கண்டு தன் வடிவை குளுமையாக்குகிறார். பகவானின் நரசிம்ம அவதாரத்திற்கு அடுத்த அவதாரமான வாமன அவதாரம் மிக குட்டையான வடிவம், மிக மிக எளிமையான வடிவம், அதை கண்டு யாருக்கும் பயம் ஏற்படாத வடிவம். ஆனால் ஒரு கட்டத்தில் வாமனரே விஸ்வரூபமாகி விண்ணிற்கும் மண்ணிற்குமாய் நெடிதுயர்ந்து நிற்கிறாரே, அந்த விஸ்வரூபத்தை துவாபர யுகத்தில் அர்ஜுனன் கண்ட விஸ்வரூபத்தை விட மிக உயரமான விஸ்வரூபத்தை கிருத்தயுகத்திலேயே நம் பிரகலாதர் கண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அச்சுறுத்தும் வண்ணம் தோன்றி பின்னர் அமைதியான நரசிம்ம வடிவத்தையும் எளிமையாக தோன்றி நீண்ட நெடுவாய் மாறிய வாமன ஜாலத்தையும் தனது பிரகலாத அவதாரத்தில் கண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். அசுரகுலத்தில் பிரகலாதராய் பிறந்ததனால்தான் இந்த பாக்கியம். அதுபோலவே ஹிரண்யாட்சகனும் ஹிரண்யகசிபுவும் பகவானின் வராக மற்றும் நரசிம்ம அவதாரங்களால் மாய்க்கப்பட்ட போதும் அண்ணனும் தம்பியும் அரக்கர்களாக இருந்தாலும் பகவானை கண்டு அவரின் கரங்களால் சம்ஹரிக்கப்பட்டதும் பாக்கியம்தானே. போரிலே யாரோ ஒருவனால் மாய்க்கப்பட்டு வீழ்வதை விட பகவானே நேரில் வந்து சம்ஹரித்ததும் கிடைத்திருக்கிற பேர்தானே. ஒரே வம்சத்தில் வந்த 4 பேர் பகவானின் 3 அவதாரங்களை கண்டது என்பது மிக அரிதான செயலாகும். கிருத்தயுகத்திலே பகவான் எடுத்த அவதாரங்கள் 5: மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாகன என்னும் 5. அந்த 5லே 3 நம் பிரகலாதர் வம்சம் கண்டிருப்பது, அந்த 3லும் 2 நம் பிரகலாதர் கண்டிருப்பது மிக 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 புண்ணியமானதன்றோ? இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஏதோ திடீரென்று தோன்றிவிட்ட சக்தியல்ல இப்போது அவர் அருளுவது. சங்குகர்ண தேவதையிலிருந்து ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு கிடைத்த தெய்வ அனுகிரகம்தான் இன்று நமக்கெல்லாம் அவர் மூலம் கிடைத்து வருகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். பிரகலாதரின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தியின் கீர்த்தியையும் சொன்ன சொல் தவறாத நேர்த்தியையும் பகவான் வாமனராய் வந்து பிரகலாதருக்கு அனுகிரகித்ததையும் இனி நாம் காண்போம். அப்போது பகவானுக்கும் பிரகலாதருக்கும் நடைபெறும் சம்பாஷணை இருக்கிறதே, அது மிக மிக அற்புதமானது. இன்று ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வளவு கீர்த்தியோடு இருக்கிறார் என்றால் அன்று பகவான் அருளியது அப்படி. மக்களை காண ஆண்டுதோறும் வரும் மகாபலி. பிரகலாதருக்கு விரோசனன் என்றொரு மகன். பின்னர் தக்க வயதில் விரோசனனுக்கும் தேவிக்கும் மணமாகியது. அவர்களுக்கு வசீகரமும் தேஜஸும் நிரம்பிய ஆண்மகவு ஒன்று பிறந்தது. அக்குழந்தைக்கு பலி என்று பெயர் வைத்து அன்போடு வளர்த்து வரலாயினர். பாட்டனார் பிரகலாதருக்கு பேரன் பலியின் மீது அலாதியான பாசம். சிறு வயதிலேயே வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கிய பலி உரிய பருவத்தில் தந்தை விரோசனனுக்கு பின் அந்த பகுதியில் மன்னராக முடிசூட்டப்பட்டார். தனது முப்பாட்டனார் ஹிரண்யகசிபுவைப் போல இந்த உலகையே வென்று தனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது என்று பிரம்மதேவரிடம் வடம் பெற்று இனி யாரும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவர்களையும் முனிவர்களையும் ஹிம்சிக்க தலைப்பட்டதைப் போல் பலி ஆட்சி செய்யவில்லை. ஹிரண்யகசிபுவின் தமையன் ஹிரண்யாட்சகனைப் போல் இந்த உலகிற்கே தீங்கு செய்ய வேண்டுமென்றோ உலகே இருக்கக்கூடாதென்றோ கருதவில்லை. மாறாக உலக மக்கள் நன்மை பெற்று உய்யும் பொருட்டு பலவித யாகங்களை செய்து லோகம் க்ஷேமமாக இருக்க பாடுபட்டார் பலி. ஹிரண்யாட்சகனும் ஹிரண்யகசிபுவும் தமது அசுரகுணத்திற்கேற்ப அவ்வாறு நடந்து கொண்டார்கள். ஆனால் அதே அசுரகுலத்தில் உதித்த பலியிடம் அந்த அரக்க குணம் குறைந்திருப்பதற்கு காரணம் பாட்டனார் பிரகலாதர்தான். அசுர மன்னன் ஒருவன் மக்கள் போற்றும் சக்கரவர்த்தியாக தேர்ந்தது இந்த பலி சக்கரவர்த்தியாகத்தான் இருக்கும். கிருத்தயுகத்திலே அரசாண்ட மகாபலியின் காலம் தலை சிறந்த பொற்காலம் என்பது இன்றைய கலியுகத்திலும் கூட அதன் தொடர்பாய் விழாவாக கொண்டாடப்படுவதிலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. அன்றைய மகாபலியின் ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக கேரள பகுதியெல்லாம் கூட இருந்திருக்கிறது. அதனால்தான் இன்றளவிலும் கேரளத்தில் வருடந்தோறும் ஆவணி மாத ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து திருவோண நட்சத்திரம் வரை 10 தினங்களும் மிக கோலாகலமாக மகாபலியின் நினைவாக கொண்டாடப்படுகிறது.
திருவோண நட்சத்திரத்தன்று வருடம்தோறும் பலி சக்கரவர்த்தி தம்மை காண வருவதாக கேரள மக்களுக்கு ஒரு ஐதீகம். அதனால் தத்தமது வீட்டின் முன்பு அந்த நாளில் விதவிதமான மலர்களால் கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவே குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பலவிதமான காய்களையும் வைத்து பலியை எதிர்நோக்குவர். எல்லோர் வீட்டினிலும் அன்று விருந்து மிக பிரமாதமாயிருக்கும். தற்போதும் தாங்கள் சுகமாய் வாழ்வதாய் மகாபலிக்கு உணர்த்தவே இந்த திருவோணத் திருவிழா. வாமனர் மகாபலியின் சிரசில் 3வது அடியை வைத்தபோது தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து தனது மக்களை காண விரும்புவதாக பகவானிடம் கூற அதற்கு அவரும் அருள அதன்படி ஆண்டுதோறும் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் மகாபலி வருவதாக ஒரு நம்பிக்கை. யுகங்கள் கடந்தும் பாரம்பரியமாக இன்றும் இது தொடர்கிறதென்றால் அன்றைய மகாபலியின் அரசாட்சி எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நம் தமிழகத்தில் கூட மதுரையம்பதியில் திருவோண விழா முன்பு கொண்டாடப்பட்டதாக பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தில் கூட இது தொடர்ந்ததாக மதுரை காஞ்சி என்னும் நூல் இயம்புகிறது. சரி, இன்றும் கூட கேரள மக்களின் நம்பிக்கையின்படி வருடந்தோறும் மகாபலி வருவது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏனெனில் மகாபலி ஒரு சிரஞ்சீவி. அது எப்படி என்பதை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.